கடந்த 2 ஆண்டுகளாக இந்த விலையில்லா விருந்தகத்தை வந்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி திரு பி. சந்துரு மற்றும் அவர்களுடைய டீம் நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இது 3வது ஆண்டு காலத்தை துவங்கி எடுத்து நடத்திட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மாபெரும் விஷயம். இன்றைக்கி வந்து அன்னதானம், நம்ம தானத்திலே சிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம். அந்த அன்னதானத்தை வந்து ஒரு நாள் கொடுப்பாங்க, 2 நாள் கொடுப்பாங்க, முக்கிய நாட்களில் கொடுப்பாங்க. தொடர்ந்து ஒரு 2 ஆண்டுகளாக கொடுத்து இன்றைக்கி 3வது ஆண்டை எடுத்து அடி எடுத்து வைக்கிறாரு. ஸோ அந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிறது வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒருவேளை உணவுக்கு வந்து கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கான ஒரு உணவை வந்து கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை நம்ம நண்பர் வந்து அற்புதமாக செஞ்சிட்ருக்காரு, நம்முடைய கழக நிர்வாகி. ஸோ அவருக்கு இது தருணத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அவரோட பணி மென்மேலும் சிறக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக மக்களுக்கு உணவு வழங்கியிருக்கீங்க. அந்த உணவு வழங்கக்கூடிய கதாநாயகரோட இணைந்து உணவு வழங்கியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருக்குது? ஸோ எப்பயுமே வந்து எங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா மக்களுக்கு வந்து சேவை செய்கிறது. ஸோ அந்த சேவையை வந்து பல விதங்களில் செய்யலாம். அதில் ஒரு விதமாக இந்த வந்து உணவு கொடுக்கறது. ஸோ இந்த உணவு கொடுக்குற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தளபதி அம்மா உணவகங்கள் மூலமாக சீரமைச்சு இன்னும் சிறப்பாக இயக்க நடவடிக்கை செஞ்சுருக்காரு. இது ஒரு நாள் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாக்கள்லையும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு உணவுங்கிறது வந்து எளிதாக இருக்கணும், கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு தீர்வை நோக்கி நகரும் ஒரு பயணமாக நான் இதை வந்து நான் நினச்சிக்கிறேன்.